90% அதிமுகவினர் தாவேகாவில் இணைய உள்ளனர் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறியதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் மற்றும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் பதிலடி கொடுத்துள்ளனர். அதனை தற்போது பார்க்கலாம். புரட்சி தலைவர் அம்மா இறந்த பிறகு பொதுச் செயலாளருடைய முடிவுகள் அதிமுக தொண்டர்களுக்கு எதிராக இருந்துச்சு. அதனாலதான் 14-15 தோல்விகள். அந்த தோல்விகள் முடிந்த பிறகு தெளிவாக சொல்றோம், பிஜேபியோடு சேர்ந்து மிகப்பெரிய தோல்விகளை அதிமுக தொண்டர்கள் எவ்வளவோ எலெக்ஷன்ல வேலை பண்ணி அவங்க சரி வேற வழி இல்ல கட்சி போன்னு ஏதாச்சும் இருந்தாங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையும் கேள்விக்குறிவாக்கி அவங்க புரட்சி தலைவர் அம்மா இல்லையேங்கிற ஒரு வருத்தத்தோட இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்காங்க. எந்த எம்எல்ஏயும் எதையும் ஆஃபர் கொடுத்து தமிழக வெற்றி கழகம் கூப்பிடலாம். அப்படி ஒரு தலைமை எங்களுக்கு கிடையாது. இயற்கையாக நேசிச்சு அன்புடன் அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வராங்கன்னா எங்கள் மீது நம்பிக்கையும் எங்கள் தலைவர் மீது நம்பிக்கையும் மட்டுமே அவங்க வராங்க. எல்லா தொண்டர்களும் 90% தொண்டர்கள் அதிமுக திமுக தூக்கி எறியது தமிழக வெற்றி கழகத்தில் சேரத்துக்கு முற்பட்டாங்க. உங்கள் கட்சியின் மீதும் தொண்டர்கள் மீதும் நிர்வாகிகள் மீதும் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட்டீர்களா, அல்லது உங்கள் தலைவர் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்து விட்டீர்களா? நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் எடப்பாடியார் வழிவந்த தொண்டர்களை கட்சியிலே சேருங்கள் என்று பிச்சை எடுக்கின்ற மாதிரி கூவி கூவி அழைக்கிறீர்களே. இன்றைக்கு விஜயின் மக்கள் செல்வாக்கு கேள்விக்குறி ஆகியிருக்கிறதா, அல்லது அதை நிலைநிறுத்துவதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்களிடத்தில் பிச்சை கேட்கிறீர்களா? புதிய அதிகார மையத்தினுடைய அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இன்றைக்கு கூவி கூவி அழைப்பதை பார்த்தால் இந்த கன்றாவி காட்சிகள் எல்லாம் நாம் எப்படி கடந்து போவது என்பது தெரியவில்லை. இறுதி எச்சரிக்கையாக இந்த ஆள் பிடிக்கிற வேலையும் அதிகாரம் வழங்குகிறோம் என்கிற நாடகத்தையும் இனியும் நீங்கள் தொடர்வீர்களானால் நீங்கள் கடும் பின்விளைகளை அரசியல் பயணத்திலே நீங்கள் சந்திக்க வேண்டும், சந்திக்க நேரிடும். ஏன் தாவேகாவில் ஆட்களே இல்லையா, தொண்டர்களே இல்லையா? அங்கே கட்சியை நடத்துவதற்கு அவர்களுக்கு பலம் இல்லையா? இன்றைக்கு 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்ற நீங்கள் உங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக குதிரை பேரத்தின் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரத்தின் மூலமாக பல கோடி ரூபாய் கைமாறியதன் காரணமாக இன்றைக்கு நீங்கள் ராஜினாமா செய்ய வைத்துள்ளீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அவர்கள் தொடர்ந்து இது போன்ற தவறுகளை செய்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு இது சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைப்பதற்கும் தயங்க மாட்டோம். இந்த இயக்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டர்களும் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இந்த இயக்கம்தான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கத்தை யாராலும் வீழ்த்த முடியாது.